என்ன சத்தம் அது? எனக்கு சாக்லேட் வேணும். ஏன் இப்படி எல்லாம் பண்ற? இதுக்கு பேரு தான் குட் மார்னிங். இப்போ இங்க கொஞ்சமா சரி பண்ணா போதும். இப்போ இங்க லைட்டா தட்டி விட்டா போதும். இப்போ இங்க லேசா அட்ஜஸ்ட் பண்ணா போதும். ஓ, நீ அழகா இருக்க. இப்போ நீ ஆடியன்ஸ்க்கு முன்னாடி போகலாம். இப்போ நீ என்ன வேணாலும் செய்யலாம். பார்க்க ரொம்ப அழகா இருக்க. கலக்கிற பணி உண்மையிலே உன்னை அடிச்சுக்க முடியாது. சொல்ல போனா உனக்கு அவனுக்கு எந்த வித்தியாசமும் இல்ல. சரி வா, நம்ம 2 பேரும் உள்ள போகலாம். இதோ பாருங்க, டக் வந்துட்டான். எல்லார்கிட்டயும் மரியாதையா பேசணும். இல்லன்னா நம்ம யார்கிட்டயுமே பேசவே கூடாது. நான் சொல்றது எல்லாமே புரியுதா உனக்கு? அவ ரொம்ப அழகா இருக்கா. ஓ, எனக்கு நீ சொல்றது எல்லாமே புரியுது. நீ என்ன சொல்ற? என் மனசுல அப்படி எதுவும் இல்ல. சரி, ஓகே. நிஜமா தான் சொல்றேன். இன்னொரு கரடியை பார்க்க சந்தோஷமா இருக்கா, அவ்வளவுதான். நான் இதை நம்பிட்டேன் மட்டும் நினைக்காத. உள்ளே போ, உன் திறமைய காட்டு. சரி, நீ எப்படி இருக்க ஹர்ஷா? முதல்ல என்ன நான் அறிமுகப்படுத்திக்கிறேன். ஏன் உன் குரல் ஒரு மாதிரி இருக்கு? உன் உடம்புக்கு என்னாச்சு? அது என்னன்னா, உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, சரியா? இதுவும் ஆகாது. அது என்னன்னா, எதுக்காக என்ன இப்படி அடிக்கிற? கமான் டாக், சீக்கிரமா கையை தூக்கு. எங்களை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துற? ஒரு வாட்டி சொன்னா உனக்கு எதுவும் புரியாதா? இந்த சாக்லேட் சாப்பிடுவா. முன்னாடி நீ சீக்கிரமா கையை தூக்கு. பாரு, இப்ப நம்ம தயாரா இருக்கோம்ல? ஆரம்பிக்கலாம். இந்த கால தூக்கு. இல்ல, இந்த கால தூக்கு. கொஞ்சம் மெதுவா. வேகமா எகிரி குதி. உட்காரு, கெட்டி போத. வேண்டாம், அடிக்காதீங்க, எனக்கு வலிக்குது. வாய மூடு. அவன் கூட சேர்ந்து ஆடு. நீ ரொம்ப பிரமாதமா ஆடுற. நீ தயாரா இருக்கியா? எப்பவுமே நான் ரெடி தான், தெரியுமா உனக்கு? இப்ப என்ன செய்ய போற? உன்னை நம்பி நான் குதிச்சேன் பாரு. என்ன சொல்லணும்? எனக்கு தேவைதான். தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. அது என்னன்னா, டாக், எனக்கு காரணங்கள் சொன்னாலே பிடிக்காது. இந்த மூமெண்ட் வேண்டாம், கட் பண்ணிடலாம், அவ்வளவுதான். இரு, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. அது என்னன்னா, ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் டேக். எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டோம். நீ இப்படி தான் செய்யற. இத பாருங்க, நீங்க நினைக்கிற ஆள் நீ நான் இப்படி இல்ல. சொதப்புவ நான் நான் நினைச்சு கூட நேத்து தான் இங்க பார்க்கல. வந்திருக்கேன். அப்படியா? ஏன் கோவப்படுற? கொஞ்சம் அமைதியா இரு. ஹே, நில்லு. அவ இப்ப ரொம்ப டென்ஷனா இருக்கா. கோபம் குறைஞ்சதுக்கு அப்புறம் நீ பேசு. ஆனா நான் யாருன்னு அவகிட்ட சொல்லணும். இரு. உனக்கு நேரம் அதிகமாவே இருக்கு. அதுக்கப்புறம் உன்னை பத்தி நீ அவகிட்ட சொல்லு. நம்ம கூடிய சீக்கிரம் இங்கிருந்து போக போறோம்ல. என்ன நம்பு. ஒண்ணு மட்டும் நான் உறுதியா சொல்றேன், கேளு. பெண்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். பெண்களுக்கு இசைனா ரொம்ப பிடிக்கும். ஆனா நம்ம இப்ப இசையை பத்தி எல்லாம் பேச வேணாம். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுமா? இந்த பெண்கள் தொந்தரவு செய்யறவங்கள எப்பவும் விரும்ப மாட்டாங்க. இத பாரு அலஷ்டா, நான் திரும்ப இங்க வர வரைக்கும் வாயை மூடிக்கிட்டு கொஞ்சம் அமைதியா இருக்கியா? அதுக்கப்புறம் எல்லாமே சரியா போயிடும் நண்பா. நீ சொல்ற மாதிரி நடக்கட்டும். இங்கே இருக்கு. பறந்தது போதும். எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? சரி. இதுதான் அந்த இடம் நினைக்கிறேன். நாம அந்த கரடியா மாறிட வேண்டியதுதான். இங்க இருக்கிற ஒரே கரடி நான் தான். மத்த மிருகங்களை என்ன கடவுளா பார்க்கும். ஏன்னா போக இருக்கிற இடத்துல நான் இருக்கேன். வந்துட்டா, எல்லாரும் பாருங்க. எப்படி இருக்க? ரொம்ப நாளாச்சு போய் எங்களை திரும்பி பார்க்க வராம இருந்துட்ட. எனக்கு புரியுது. உங்களை பார்த்ததுல சந்தோஷமா இருக்கு. என்ன ஆச்சு போக்? உன் குரல் ஒரு மாதிரியா இருக்கே, என்ன ஆச்சு? இந்த போகோட குரல் சுத்தமா சரியில்லை. ஆமா, நீங்க எல்லாம் எதை பத்தி பேசுறீங்க? என்னுடைய குரல் சாதாரணமா தானே இருக்கு. பனியில போனதுனால இப்படி ஆயிடுச்சு போல இருக்கு. பேண்ட் இருக்கா? குளிர்ல போனதுனால இப்படி ஆயிருக்கும். இங்க பாருங்க, நான் நல்லா இருக்கிற குரல் மட்டும் தான் மாறி இருக்கு. சரி, முதல்ல நீங்க போய் சாப்பிட ஏதாவது எனக்கு கொண்டு வாங்க. சாப்பிட கொண்டு வரணும். இந்த கொஞ்சம் இவங்களை நீ வச்சுக்க.
எவ்வளவு தைரியம் இருந்தா திரும்பவும் இந்த இடத்துக்கு நீ வந்திருப்ப பூ. நீ என்ன வேலை பண்ணிருக்க தெரியுமா? ஆ, நான் போய் இருக்கிற வேலையாவது கவனிக்கிறேன். நானும் தான். நான் கூட அப்பா நீங்க அங்கிளுக்கு சாரி சொல்றீங்கன்னு நினைச்சேன். என்னது சாரின்னு சொல்லணுமா? அப்படி கேட்கறதா இருந்தா இவன் கேட்கட்டும். எதுக்கு தெரியுமா? இவன் என்ன ஓ ஒரு வழி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான், அப்புறம் இதுக்காகவும் மன்னிப்பு கேளு. அமைதியா இருந்து கொடுமைப்படுத்துறியா? இந்த விளையாட்டை சொல்லி கொடுத்ததே நான் தான். ஆனா இப்ப உன் கூட விளையாட நான் தயாரா இல்ல. உன்னை மீட் பண்றதுக்கு முன்னாடி என் வாழ்க்கை நல்லா இருந்தது. இப்ப நல்லா இல்ல. உன்னை பார்க்காமலே இருந்திருக்கலாம். இத சொல்றது எதுக்காகனா, நான் ரொம்ப நேரமா இப்படிதான் பேசிக்கிட்டே இருக்காரு. அப்படிங்கிறதுக்காக தான். எனக்கு இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் நீ மட்டும்தான். இனிமே நீ எதுவும் பேச வேண்டாம். இனி உனக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. சாரி அங்கிள் போக். போக போக இல்ல சரியாயிடும். அப்பா நில்லுங்க. ஆனா நீங்க திரும்பி வந்ததுல எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒருத்தனை என் வாழ்க்கையில நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நிம்மதியா இருக்கலாம். இப்ப நான் வெளியே போக போறேன். நீ வந்துட்டியா? அவன் திரும்பி வர போறதில்ல. இப்படி எல்லாம் பேசாத. அவன் வருவான். உனக்கு பொறுமை அவசியம். கண்டிப்பா வருவான். அவன் நிச்சயமா வரமாட்டான். ஏன்னா எல்லா கரடியும் நல்ல கரடி கிடையாது. அவன் வருவான்னு நான் சொன்னேன்ல. நீ வேணா நம்பு. அவன் கண்டிப்பா திரும்பி வரமாட்டான்னு சொல்றேன்ல. உங்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாதா என்ன? நீ எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பேசுற? கரடிங்க அந்த மாதிரி இல்ல. ஒரு கரடிக்கு இன்னொரு கரடிய பார்த்தா சுத்தமா பிடிக்காது. அதுங்க சேர்ந்து இருக்காதுங்க. சும்மா என்கிட்ட போய் சொல்ற வேலை எல்லாம் வச்சுக்காது. எனக்கு எல்லாமே தெரியும். நீ மட்டும் இங்க இருந்து தப்பிச்சு போகணும்னு நினைக்கவே கூடாது. நீ போயிட்டா எனக்கு யாரும் கிடையாது. நான் இப்படி எல்லாம் ஏமாந்து போயிட்டேனே. அப்ப அவன் வரமாட்டானா? இவனே என்கிட்ட பேச மாட்டானா? அப்ப நான் எதுக்கு இங்க இருக்கணும்? இப்ப நீ தனிமையில இருக்கிற ஒரு கரடி. This one goes to my girlfriend out on the pampas. I'm all alone. My heart is crushed to nada.